ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவனுடைய வார்த்தையிலே பேதுரு ஆண்டவரை நீர் வாழும் கடவுளின் மெசியா என்று வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நற்செய்தி வாசகத்திலே இந்த 3 நாட்களாக பேதுரு இயேசுவோடு பேசுகிறார். கடல் மீது நடந்து வரவா என்று கேட்கின்ற பொழுது நடந்து வா என்று சொல்லுகிறார். நேற்றைய தினத்திலும் கூட பேதுரு எவ்வாறு அவர் வருகிறார் இயேசுவின் இடத்திலே. எனவே இன்றும் பேதுரு ஆண்டவரிடத்திலே பேசுகிறார். எனவே ஆண்டவர் பேசுவதை கேட்கின்ற பேதுரு ஒரு சில நிலைகளில் அவரை இயேசுவினிடத்திலே சாத்தான் சோதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஆண்டவர் இயேசு அவரோடு இருக்கச் செய்பவராக அவரை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்விலும் சில வேளைகளில் சாத்தானுடைய சோதனைகள், இடையூறுகள், இன்னல்கள் இவற்றில் நாம் விழுகின்ற பொழுது நமக்கு வழி காட்டுபவராக இருப்பவராக கிறிஸ்து இருக்கிறார். எனவே சில நேரங்களில் தவறிய தருணங்களுக்காக நாம் மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னித்து கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாக எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும். எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள அருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மிரியாம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள். அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமோ? ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கள் சாக வேண்டுமென்றோ இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின்
மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னில் நின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடிவரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடம் இருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன் நின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்போது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோசேயிடமும் ஆரோனிடமும், இஸ்ராயேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்காவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பி. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார்.
அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரோமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுபடியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் ஜெருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி நண்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய அன்னை இப்பலியின் வழியாக நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. உனக்கு இயேசு யார், எனக்கு இயேசு யார் என்று இன்றைய இறைவனுடைய வார்த்தையிலே நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி அதுதான். உனக்கும் எனக்கும் இயேசு யாராக இருக்கிறார்? ஒரு நோயாளி உடலிலே நோய்களோடு ஆலயத்திற்கு சென்றான். ஆலயத்திற்கு சென்று முழங்கால் படியிட்டு, இயேசுவே, எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கொடும் என்று மன்றாடினான். அவன் மன்றாடிவிட்டு வீடு திரும்புவதற்குள்ளாக அவனுடைய உடலிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. உடனே அவன், ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறதே, நாம் மருத்துவரிடத்திலே போய் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு வந்துடலாம் என்று செல்கிறான். அப்படி செல்கின்ற பொழுது, மருத்துவரிடத்திலே பார்க்கின்ற பொழுது, மருத்துவர் சொல்கிறார், என்னப்பா, உனக்கு எந்த ஒரு நோயுமே இல்லை, அந்த நோய் குணமாக்கிடுச்சு, ஏன் எப்படி சரியானது, இது சரியாக முடியாதது என்று நான் உனக்கு சொல்லி அனுப்பினேனே என்று சொல்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு அவனுக்கு ஒரு மருத்துவராக இருக்கிறார், எனக்கு ஆண்டவர் இயேசு குணமளிப்பவராக இருக்கிறார் என்று அந்த மனிதர் சொன்னார். குடும்ப பிரச்சனையோடு ஒரு அம்மா அழுகையோடு ஆலயத்தில் மன்றாடி செவித்து கொண்டிருந்தது. ஏம்மா அழுதுட்டு இருக்கிறீங்க? ஃபாதர், டெய்லி வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, கணவன் குடித்து விட்டு வருகிறான், என்னுடைய பிள்ளைகளை சரியான முறையில் படிக்க வைக்க முடியவில்லை, கஷ்டமாக இருக்குது, வீட்டு வேலைக்கு போகிறேன், இந்த ஆண்டவர்கிட்ட தான் நான் கேட்டால் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வேண்டுகிறார். அதே போல் அந்த தாயும் வேண்டி விட்டு
வீட்டுக்கு செல்கிறார். கணவன் மனமாறி குடிக்காமல் நான் இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டேன் என்று அந்த மனைவியினிடத்திலே சத்தியம் செய்கிறார். இயேசு அவர்களுக்கு யாராக இருக்கிறார்? இப்படியாக ஒவ்வொருவருக்கும் இயேசு யாராக இருக்கிறார் என்பது நமக்கு தெரிந்தது. அதே போலதான் பேதுரு, சீமோன் பேதுரு, என்னை யார் என்று மக்கள் சொல்கின்ற பொழுது நீ யார் என்று என்னை சொல்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கின்ற பொழுது நீ மெசியா என்று சொல்லுகிறார். வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்கின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ என் திருச்சபையை இந்த பாறையின் மீது கட்டி நீ அதனுடைய திறவுகோலாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். நீ மண்ணகத்தில் தடை செய்யப்படுவது விண்ணகத்திலும் தடை செய்யப்படும். நீ மண்ணகத்தில் அனுமதிக்கப்படுவது விண்ணகத்திலும் அனுமதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். நான் இயேசுவை யாராக பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வை நான் வாழ்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பேதுரு ஆண்டவரை அறிந்து கொண்டார். இவர் மெசியா என்பதை உணர்ந்து கொண்டார். அவர்கள் படகிலை பழுது பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னை பின்பற்றி வா என்று சொல்கின்ற பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு பின்பற்றி வந்தார். உம்மை பின்பற்றி வந்தால் என்ன கிடைக்கும் என்று அவர்கள் யாரும் எதையும் கேட்கவில்லை. நம்பிக்கையோடு பின்பற்றி வந்தார்கள். அந்த இயேசுவை அறிந்து கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்திலும் திருப்பலியிலும் நாம் இயேசுவை யாராக பார்க்கிறோம்? எதிரியாக பார்க்கின்ற பரிசேயர்களைப் போல, சதிசேயர்களைப் போல, மறைநூல் அறிஞர்களைப் போல நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் இருந்தது என்றால் நிச்சயமாக நீ இயேசுவை மெசியாவாக பார்க்க முடியாது. இயேசுவை குணமளிப்பவராக பார்க்க முடியாது. இயேசுவை அன்பு செய்பவராக பார்க்க முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாதவராக பார்க்க முடியாது. பேதுருவை போல இயேசுவை மெசியாவாக பார்ப்போம். நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வாழ்கின்ற கடவுளாக நாம் பார்ப்போம். அப்பொழுது நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம் என்ற சிந்தனையோடு எனக்கு இயேசு யாராக இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து மனம் மாறி நல்ல பிள்ளைகளாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்ம அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆமென். அர்ப்பணப்பூவாய் நானும் வந்தேன், எந்தன் அர்ச்சனை ஏற்று அருள் புரிவாய் ஐயா. அர்ப்பணப்பூவாய் நானும் வந்தேன், அர்ப்பணம் அளித்திடும் நேரமென்றால் அது அனைத்தையும் தந்திடும் நேரமென்றோ. அர்ப்பணம் அளித்திடும் நேரமென்றால் அது அனைத்தையும் தந்திடும் நேரமென்றோ. ஆண்டவா உந்தனின் அடிமையாய் என்னை, ஆண்டவா உந்தனின் அடிமையாய் என்னை அழித்திடும் உன்னத நேரமென்றோ. அர்ப்பணப்பூவாய் நானும் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இறுதிய பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் முதலாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து நல்வழியை படுத்துவீராக. மேல் உயிர்த்தெழுந்த நோக்குள்ள தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் அப்படி குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்கும் யாரும் இனியாத ஆத்மக்களும் உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த போது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உனக்கும் பிறருக்கும் யாரென்று காண்பிக்கிறவர், உன்னுடைய வாழ்விலே துணையாக இருந்து வழிநடத்துகிறவர் இவரே. யாரென்று இவரை பெற்றுக்கொள்கின்ற நம்முடைய உள்ளம் பேதுருவை போல பாறையின் மீது நாம் வாழக்கூடியவர்களாக அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் மது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.